ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு ஒரு லாங் பெண்டிங் டாஸ்க் தான் வந்து நான் முடிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆக போகுது. அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். முக்கியமாக நிறைய ட்ரா வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சு. அதை ஆர்கனைஸ் பண்ணால் தான் ட்ராக்குக்கு வர முடியும். நானும் ஒரு 2-3 வாரமாக இதை பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி ரைட் டைம். ஆக்சுவலி கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு டைமே கிடைக்கல. அதனால ஆன்லைன்லன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டேஷியா, அதில் தான் சூப்பரான ஆர்கனைசர்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். எஃபிஷியண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி வந்தோம் நிறைய நாள் ஆச்சு. அது அப்படியே ஓரமாக வச்சது உங்ககிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால் இன்றைக்கி லஞ்ச் வந்து நான் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். 1 பாட்டில் மட்டன் கறி மாதிரி செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சிம்பிளாக நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மசாலா போட்டு செய்கிறது தான். ஸோ அதுவும் ரைஸும் வச்சு முடிச்சாச்சு. நைட்டுக்கும் அதே இருக்குது. ஸோ அப்படி இப்படின்னு ஈவினிங்கே ஆயிடுச்சு. இது வந்து மேசன் பிளாக் செராமிக் குக்கிங் பாட். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3700 ml. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்ல பெருசு. உங்களுக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்கு இல்லை ஏதாவது குழம்பு வைக்கிறதுக்கு கூட பர்ஃபெக்டான ஒரு பிக்காக இருக்கும். இது மூடி இல்லாமல் நீங்கள் டிஷ்வாஷரில் இல்லை மைக்ரோவேவில் கூட வச்சு குக் பண்ணலாம். அண்ட் சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். முக்கியமாக இந்த ட்ரா தான் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாம் ஓப்பன் பண்ணி அப்படியே சீலிங் கிளிப் போட்டு அப்படியே மெஸ்ஸியாக இருக்குது. இதுவும் கவுண்டர் டாப்பும் முடிச்சிட்டாலே வந்து ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். இந்த செராமிக் சூப் பவுல் செட் வந்து ஸ்பூனோட வருது. 350 ml செட் ஆஃப் 4 வருது. போல்கோ டாட் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ரெக்டாங்கிள் உடன் கேக் ஸ்டாண்ட் கிளாஷோட வருது. இது செட் ஆஃப் 6 ஃப்ளோட்டட் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் செட் 225 ml ஈச் வரும். அண்ட் இந்த செட் ஆஃப் 4 கிளாஸ் டம்ளர்ஸ் உடன் லிட்டோட வருது. கிளாஸ் ஸ்ட்ராஸோட வருது. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அண்ட் ஏதாவது வந்து கெஸ்ட் வரும்போது சர்வ் பண்ணும்போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டெக்ஸ்சர் ஜக் வந்து கிளாஸ் செட்டோட வருது. செட் ஆஃப் 7 இது வந்து பேம்பூ லிட் வித் சிலிக்கான் கேஸ்கெட்டோட வருது. கூடவே ஒரு ரிமூவபிள் ஸ்பைரல் ஸ்டீல் ஸ்ட்ரெயினரும் இருக்குது. இந்த ஃபாண்டோ செட் வந்து செட்டாகவே வருது. வீட்டில் பார்ட்டி ஏதாவது ஹோஸ்ட் பண்ணுறீங்க, கெஸ்ட் ஏதாவது வராங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது க்ரூவோ ஸ்டாக்கபிள் ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் செட் ஆஃப் 7. செட் ஆஃப் 6 and 7 வருது. டிஃப்ரெண்ட் சைஸஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாக்கபிள், அதனால ஈஸியாக ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். க்ரூவ் பேஸ் இருக்குங்கிறதுனால வாட்டர் வந்து உள்ளே சீப் ஆகாமல் ஃபுட்டை வந்து மாய்ஸ்சர் கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ தான் அன்பாக்சிங் எல்லாமே முடிஞ்ச அளவு எல்லாம் கழுவி எடுத்து தொடச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ ஃபில் பண்ணிடலாம். அண்ட் எப்போவுமே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணுற ஒரு விஷயந்தான், சும்மா மொபைல் எடுத்து நோட்ஸில் வந்து எத்தனை கண்டெய்னர்ஸ் இருக்குது, எவ்வளோ பெருசு, எதுக்கெலாம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இது 3மே வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள். அது ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது தாளிக்கிற விஷயங்கள் என்னென்ன வேணுங்கிறதையும் எழுதி வச்சுட்டு ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ண போகிறேன். இது மட்டும்தான் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. பட் இப்போதைக்கு நான் வந்து ஹோல் கரம் மசாலா அது மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸஸ்லாம் வந்து பெப்பர் பவுடர், ஜீரக பவுடர், அப்புறம் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா அதெல்லாம் வீட்டில் அரைச்சி தான் இனிமேல் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அது இப்போதைக்கு வந்து என்னென்ன வேணும்னு மட்டும் போட்டு வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஓகே. இது வந்து செட் ஆஃப் 2 கிளாஸ் ஜார். பேஸ்கெட் வீவ் டிசைனில் வரதுனால பார்க்குறக்கு அழகாக இருக்குது. அண்ட் அதோட லிட்லேயும் வந்து ஒரு பர்பிள் பேர்ட் கொடுத்துருக்காங்க. 2000 ml ஈச். இதில் வந்து மைதா கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஏர்டைட் ஸ்பைஸ் ஜார். செட் ஆஃப் 13 வருது உடன் லிட்டோட. கூடவே உடன் கிச்சன் ஆர்கனைசர் ரேக்கும் வருது. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். உங்களுக்கு அங்கே இங்கேன்னு எதுவுமே தேடணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக் லுக் கொடுத்துச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா. இதோட உடன் ஃப்ரேம் வந்து நேச்சுரல் பேம்பூவில் செஞ்சுருக்காங்க. அதனால ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டெயினபிளும் கூட. BPA ஃப்ரீ அண்ட் ஃபுட் சேஃப் போரோசிலிகேட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் பார்க்குறக்கே ரொம்ப ஸ்டைலிஷாக ஆர்கனைஸ்டாக இருக்குது. இது வந்து செட் ஆஃப் 6 ஸ்பைஸ் ஜார் வித் லிட்டோட வருது. லிட் இல்லாமல் நீங்கள் அந்த ஜார் மட்டும் டிஷ்வாஷர்லேயும் வச்சுக்கலாம். அண்ட் ஏதாவது ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 250 ml ஈச்சோட வருது. அண்ட் இது வந்து நெஸ்ட்ரோ லீக் ப்ரூஃப் ஃபுட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் செட் ஆஃப் 5. இதில் டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து பேஜ் பிக் பண்ணியிருந்தேன். ஸோ இது நீங்கள் அந்த லிட் இல்லாமல் டிஷ்வாஷர்லேயும் வைக்கலாம்,
மைக்ரோவேவ்லேயும் வைக்கலாம். ஸோ ஏதாவது ஃபுட் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ரீஹீட் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரொம்ப ஏர் டைட்டாக இருக்குங்கிறதுனால ஃபுட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் ஸ்டாக்கபிளுங்கிறதுனால ஸ்பேஸ் சேவிங்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுற கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மல்டிபிள் சைஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரீசர் ஃப்ரெண்ட்லியும் கூட. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 2 நாள் அப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு ஆரம்பித்தேன்னா ஒரு ஃப்ளோவில் போயிட்டு ஃபுல்லாக டீப் கிளீனிங் எல்லாம் பண்ணி ஒரு 2 நாள் ஆச்சு எனக்கு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. பட் இப்போ ரொம்ப ஹாப்பியாக எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சன் இருக்குது. இன்றைக்கி நைட் அதனால் நான் வந்து எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பர்கர் தான் பண்ண போகிறேன். பர்கர் பண்ணும் வந்து வீட்டில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பேக்கிங் ரெசிபிஸ் காமிச்சே நிறைய நாள் ஆச்சு. அதனால் முடிஞ்ச அளவு இங்கே இருக்கிற எல்லாமே சோர்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். சாஃப்டாக இருக்கணும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 3 கப் போல் மைதா சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துப்போம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 கப் வந்து மிதமான சூட்டில் இருக்கிற பால், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாமே சேர்த்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்ல ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ நல்ல டோ மாதிரி திரண்டு வந்துருச்சுல, இதை வந்து ஒரு ஃப்ளாட்டான ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிட்டு நல்லா இப்படி இழுத்து இழுத்து நீட் பண்ண போகிறோம். 10-15 மினிட்ஸ் மினிமம் ஆகும். நம்ம அந்த டோ எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது டேர் ஆகாமல் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து நீட் பண்ணி எடுத்துப்போம். ரைட்டு லெஃப்ட்டு ரைட் அப்படியே டான்ஸ் மூமெண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பா அப்படியே. எப்படி இந்த மாதிரி டான்ஸ் உனக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டியா அது? இப்போ ஆக்சுவலி நீடிங் ரொம்ப கஷ்டமாக. நான் ஸ்டாண்ட் மிக்சர் இங்கே பண்ணும்போதெல்லாம் நான் ஸ்டாண்ட் மிக்சர் மிஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணுவேன் தான் நான் வந்துச்சுப்பேன். அப்புறம் தீபாவளிலாம் எப்படி போச்சு மேடம்க்கு? தீபாவளிலாம் தீபாவளி ஆஸ் யூஷுவல் ஒரு டே மாதிரி தான் இருந்துச்சு. எதுவும் பெருசாக பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ எடுக்கிற வேலை இருந்தது. எடுத்தடவே இல்லையோ மண்டையில் அதுவே ஓடிக்கிட்டே இருந்தது. மண்டையிலேயே வீடியோ எடுத்து முடிச்சு எல்லாம் அமிச்சிட்டா. எனக்கு அது ஒரு கெட்ட பழக்கம். ஓகே, ஒரு மூடு வரணும், வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கு அந்த மூடு வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், இறங்கி வேலை செஞ்சிருவேன். இல்லை எனக்கு பிடிக்காத ஏதோ ஒரு வேலை அதை நான் முடிக்கணும்னு ஒரு கமிட்மெண்ட்டில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செய்யவும் மாட்டேன். அதே நேரத்தில் அதை மண்டையிலேருந்து எடுக்கவும் மாட்டேன். சுற்றி இருக்கவனும் சேர்த்தான். இன்னைக்கு காலையிலேருந்து ஆக்சுவலி நான் லஞ்சுக்கு செய்ய வேண்டிய பர்கர் இது. நான் காலையிலேருந்து இவ்வளோ நேரம் என்னால் முடியாமல் உட்காந்துருந்தேன். நான் இப்போ என்னையே புஷ் பண்ணி எனக்கு வேறு வழி இல்லை, நான் இதை எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எடுத்துட்டு இருக்கேன். நேற்று போட்ட ஆட்டம் அந்த மாதிரி. ஆமாம் தானே? எது நைட்டா? ஏன் என்ன பண்ணும்? நேற்று போட்ட ஆட்டம்னு. சரி, நேற்றுக்கு அதான் ஒன்றுமே பண்ணலையே. நீ வெறும் கம்பி மத்தாப்பு மட்டும்தான் இல்லை? ஆமாம், ஆக்சுவலி எப்பவுமே பிரதிபா வீட்டுக்கு போகணும். அது மட்டும்தான் தீபாவளிக்கு நல்லது நடந்தது. அதுமாரி பிரதிபா வீட்டுக்கு போனால் எப்பவுமே கேம்ஸ் ஏதாவது விளையாடணும்னா ஃபன்னாக இருக்கும், ரீல் எடுப்போம். நேற்றுக்கு எதுவுமே பண்ணல, போகணும், பட்டாசு வெடித்தோம், டின்னர் சாப்பிட்டும் வந்துட்டோம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் ரொம்ப ஃபன்னுன்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் நடக்கலை நேற்றுக்கு. அப்படியே உன் வாயை கொஞ்சம் மூடுறியா? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் லைனில். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா விண்டோ பெயின் வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு அதையும் நல்லா நீட் பண்ணியாச்சு, டிசால்வ் ஆகிற வரைக்கும். ஸோ இப்படி வந்து கொஞ்சம் டோ எடுத்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது டேர் ஆகாமல் இருக்கணும். இப்போ அப்படியே 7 ரெயின்போ காலனியில் பார்க்குற மாதிரி பார்ப்பல. காட்டு, இப்படி காட்டு. வரலையா? டேர் ஆகாமல் வரணும். இப்போ வந்துச்சா பாருங்க, வரல. வந்துருச்சு. பாரு, அப்படியே பாரு. இது அப்படியே கவர் பண்ணி நம்ம வந்து டபுள் த சைஸ் ஆகட்டும், அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு வந்து இன்னைக்கு ஃப்ரைட் சிக்கன் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சிக்கன் பிரெஸ்ட் இருக்குல்ல, ஹோல் சிக்கனோட சிக்கன் பிரெஸ்ட் மட்டும் எடுத்து அதை பட்டர்ஃப்ளை பண்ணிட்டோம்னா இப்படி இருக்கும். அதை வந்து 2ஆக ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன், டிவைட் பண்ணி 2ஆக ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நமக்கு 4 பீஸ் மொத்தம் கிடைக்கும். கொஞ்சம் 2 பெரிய பீஸ் 2 குட்டி பீஸ் இருக்குது, குட்டீஸ்க்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துப்போம். ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் லெமன் கட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் கிட்ட,
காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் மேரினேட் பண்ண விட்டுருவோம். அப்புறம் முக்கியமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணுறோம்ல, அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அதாவது சாஃப்டாக இருக்காது. அதனால அதை வந்து சாஃப்ட் ஆக்குறதுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு பேக்கிங் சோடா வேண்டாம்னா அதுக்கு பதிலாக எக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி முட்டை, போத் யோக் அண்ட் ஒயிட்னாலும் ஓகே, இல்லை ஒயிட்னா மட்டும் கூட ஓகே, போட்டு நல்லா போட்டு மேரினேட் பண்ணோன்னா அது வந்து மீட்டை வந்து டெண்டரைஸ் பண்ணும். இது வந்து லார்ஜ் சாலட் சர்விங் பவுல் செட் ஆஃப் 2800 ml ஈச். கையோட ஷேடோக்கு வந்து கொஞ்சம் சிக்கனும் வந்து சமைச்சிட போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கோகோனட் ஆயில், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடுறேன். ஆக்சுவலி நீங்கள் இது மாதிரி போன்லெஸ் எதுக்காவது ரெசிபிக்கு வேணும் அப்படின்னா எப்போவுமே போன்லெஸ்ஸாக வாங்காதீங்க. நீங்கள் கடைக்கு போய் வாங்குறதா இருந்தீங்கன்னா, ஏன்னா போன்லெஸ் மட்டும் வாங்கணுன்னா ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. 1.5 டைம்ஸ் அதிகம்னு நினைக்கிறேன் நார்மல் மீட்டை விட. ஸோ நம்ம இப்படி போனோட வாங்கிட்டோம்னா போன் எடுத்து ஒன்றும் இல்லை நம்ம சூப்புக்கு இல்லை குழம்புக்கு இல்லை இது மாதிரி பெட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறக்கு அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் இன்னைக்கு பிளான் பண்ணி அந்த பிரெஸ்ட் போர்ஷன் அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதை மட்டும் எடுத்து இதை வந்து ஷேடோ குட்டிக்கு. இப்போ சூப் குடிக்காதவங்க இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து போன் வந்து எப்படி சாப்பிடணும்னு தெரியாது, வீட்டில் பெட்டும் இல்லை, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்? எப்படி வந்து போன் சாப்பிட்றதுன்னு எப்படி சொல்லிக் கொடுப்பேன்? எனக்கு போன் சாப்பிட தெரியாது. உனக்கு தெரியாதா? சாப்பிட தெரியாது, கறக்கு முகறக்குன்னு அரைக்க தெரியும். ஷேடோவே காண்டாயிடுவான். ஒரு வீடியோவில் நாங்கள் இதை ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபியூ வீடியோஸ் முன்னாடி, ஒரு 6 வீடியோஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எத்தனை பேர் எல்லா வீடியோ விட அந்த வீடியோவில் அவ்வளோ கமெண்ட் இருந்துச்சு, அக்கா நானும் அப்படிதான், எனக்கு வந்து கறியை விட போன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி படித்தா தானே. அப்போ ராம் வந்து சொல்ல, என்னடி ஒன்ன மாதிரி இத்தனை பேர் இருக்காங்க, நான் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாவே அதில் அதே மாதிரி தான் ஃபிஷ்ஷு தலையில தான் டேஸ்ட்டே இருக்கும். இவங்க அதை சாப்பிடவே மாட்டாங்க, வெறும் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஆனால் அந்த தலையில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? ஆள் சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து செராமிக் குக்கிங் பாட். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து டைரக்ட் ஹீட்டில் வைக்க முடியாது, பட் மைக்ரோவேவில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 5 மினிட்ஸாக மைக்ரோவேவில் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 30-35 மினிட்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்தோன்னா இது ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம டோ வந்து நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம டிவைட் பண்ணி பால்ஸாக செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு 95 கிராம்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். 100 கிராம்ஸ் வைப்போமா? 100 கிராம்ஸ் டோ எடுத்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 7 பர்கர் பன் கிடைக்கும். பட் நம்மகிட்ட வந்து இந்த குட்டி ட்ரே தான் இருக்குது, அதனால 4 மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்து இது மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு க்ளீனான ரவுண்ட் ஷேப் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா சென்டரில் கொண்டு வந்து பிஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா அழகான ஒரு டோ நல்லா பிஞ்ச் பண்ணிவிட்டு இதே மாதிரி 4த்தையும் செஞ்சு இங்கே கொஞ்சம் கேப் விட்டு வச்சுப்போம். 1 2 3 4 அப்படி வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம வந்து இதை திரும்பி வந்து ப்ரூஃபிங்க்கு வைக்க போகிறோம். இப்போ பர்கர் பன் வந்து ப்ரூஃப் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த டைமில் நம்ம சிக்கனோட அந்த மேலே கோட்டிங் வந்து ரெடி பண்ணிடுவோம். ஸோ சிக்கன் வந்து நல்லாவே மேரினேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 2 ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கேன், ஏன்னா இது அழகாக ரெக்டாங்கிளாக இருக்கா, நமக்கு வந்து கோட் பண்ணுறதுக்குலாம் வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து வெட்டுக்கு ரெடி பண்ணிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவு, ட்ரையுக்குமே வந்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கிறேன். கூடவே இது 2த்துலேயும் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டேட்டோ ஸ்டார்ச் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன் ஸ்டார்ச்சும் எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ ஸ்டார்ச் வந்து கார்ன் ஸ்டார்ச்சை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு லேயரையுமே நம்ம வந்து ப்ராப்பராக சீசன் பண்ணோன்னா டேஸ்டியாக இருக்கும். ஸோ 2த்துலேயுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. அப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த வெட் கோட்டிங் இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக பெரி பெரி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு தின் ஸ்லரியாக ரெடி பண்ணிப்போம். இப்போ இதில் நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஒன்றும் இல்லை கோல்ட் வாட்டர் இல்லைனா சோடா வாட்டர் இருக்கும்ல, இது கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்தோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கும். பட் நான் வைக்கல, அதனால் நார்மல் வாட்டரே சேர்த்து ஸ்லரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது வந்து ட்ரை தான், பட் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. நம்ம இந்த ஸ்லரி ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இப்படி ட்ரிசில் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கேஎஃப்சிலலாம் நமக்கு அந்த ஒரு மாதிரி லேயராக கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும்ல, அந்த ட்ரிக் வந்து இதில் உங்களுக்கு அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுலேருந்து கொஞ்சமாக நான் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்படி எடுத்து லைட்டாக, அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குட்டி குட்டியாக அந்த இந்த மாதிரி
ரெடியாக இருக்கும், அந்த லம்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது வந்து ஸ்டிக் ஆகி நமக்கு அந்த ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். ஓகே, இப்போது லேயரிங்க்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பவுலில் மயோ எடுத்திருக்கேன், கூடவே டொமேட்டோ சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பாதி பூண்டு வந்து நல்லா கிரேட் பண்ணி இல்லைனா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க, கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி ஒன்றில் பிக்கிள்டு அனியன் மாதிரி பண்ணலாம், இல்லைனா கேரமலைஸ்ட் அனியன் பண்ணலாம். பட் அது ரெண்டுமே வந்து நம்ம இந்த ஸ்பைஸியாக இந்தியன் ஸ்டைல் இந்த இல்லைனா வேறு மாதிரி பேட்டிஸ் மாதிரி செஞ்சோன்னா அதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கனுக்கு வந்து லெட்டஸ் லீவ்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நல்லாயிருக்கும். பட் எனக்கு கிடைக்கல, ஸ்விக்கிலையும் சர்ச் பண்ணி பார்த்தோம், மழைங்கிறதுனால நினைக்கிறேன். அதனால் நம்ம சும்மா வெங்காயம் மட்டும் கட் பண்ணி லைட்டாக லெமன் உப்பு மட்டும் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். ஏன் சொல்லிட்டு கசில் என்ன இருக்குது அது இல்லை, அது ஆக்சுவலி இருக்குது. பட் இதுக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. அந்த பேட்டிஸ்க்கெலாம் அந்த ஸ்பைசி அந்த சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ்க்கெலாம் வந்து அந்த பிக்கிள்டு அனியன் அது கேரமலைஸ்ட் அனியன் அது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இது எனக்கு ஓகே தான், ஒரு சில பேருக்கு அந்த காம்பினேஷன் பிடிக்காது, அதனால உங்ககிட்ட வந்து சொன்னேன். எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட பர்கர் பன்ஸ் வந்து ப்ரூஃப் ஆகிட்டு இருந்துச்சு. இன்னொரு 5-10 மினிட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் சிக்குக்கு வந்து டின்னருக்கு டைம் ஆகுது, அதனால் நான் வந்து ரெடி பண்ணிடுறேன். பட் இப்போவே நல்லா ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் வந்து இங்கே எக் வாஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எக்கும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மேலே லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுருவோம். மேலே கொஞ்சமாக பிளாக் செசமி சீட்ஸ் போட்டுக்கிறேன். ஒயிட் இருந்துச்சுன்னா ஒயிட்டும் போட்டுக்கலாம். இப்போ 180 டிகிரி செல்சியஸ்க்கு அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 to 15 மினிட்ஸ் மேலே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது பேக் பண்ணி எடுத்துருவோம். அண்ட் இங்கே ஷேடோக்கு வச்சுருந்தோம்ல, அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட வெந்து ரெடியாக இருக்குது இது. ஸோ இது வந்து அப்படியே சர்வ் கூட பண்ணிடலாம். இதே பாட்டில் வந்து நீங்கள் சர்வும் பண்ணலாம். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் வந்து கோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை இது இருக்குல்ல, அதில் வந்து இப்படி லைட்டாக எக்ஸஸ் மாவு இருக்கக்கூடாது, லைட்டாக இப்படி வந்து கோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எக்ஸஸை வந்து இப்படி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெட்டில் லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுவுமே எக்ஸஸ் இப்படி ஷேக் பண்ணிவிட்டு திரும்பவும் லாஸ்ட் கோட் வந்து நம்மளோட ட்ரையில். ஸோ இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு எக்ஸஸை வந்து இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த இது தெரியுதா? இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது தெரியுதா தங்கம்? ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி மற்ற பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இது சிக்குக்கு. ஓகே, சிக்குக்கு பிடிக்குமா சிக்கன்? ரொம்பவா? பர்கர் பிடிக்குமா? ஆக்சுவலி சிக்கு வந்து இன்னும் அந்தளவுக்கு வளரல. லைக் பர்கர், பீட்சா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டின்னர் சாப்பிட்ற மாதிரி இல்லை. சின்ட்டும் வளர்ந்தாச்சு. சூப்பர் சிக்கு, அப்போ நீ வளர்ந்துட்ட பாத்தியா? இங்கே பார்த்து குதிச்சு காட்டாத மாதிரி. போதும் போதும் போதும். சூப்பர் செல்லமே, ஸ்ட்ராங், நீ பலசாலி. ஸ்ட்ராங்ல செல்லமே, அதனால உனக்கு எதுவும் ஆகல. சூப்பர். நான் மூக்கு இடிச்சிட போகிறான்னு சொல்லலான்னு நினச்சேன், அவங்களும் நிறுத்தினான்னு நினச்சேன். பார்த்தா பேலன்ஸ்லாம் போட்டேன். அதிகமாக சீக்கிரம்ல. ஸோ நல்ல ஹாட்டாக இருக்கணும் ஆயில். பிரெஸ்ட் பீஸுங்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது குக் ஆகிறதுக்கு. ஒரு சைடு வந்து 2 to 3 மினிட்ஸ் குக் ஆனதுமே ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு இன்னொரு சைடும் ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இது ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு டிஷ்யூவில் வச்சுட்டு இதே மாதிரி மற்ற சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இருக்கேடி, பரவாயில்ல. அப்போ பாப்பா கிறிஸ்பியாக இருக்கு. நம்மளோட சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு.
இப்போ நம்ம பர்கர் பன்ஸ் வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். ஆக்சுவலி இன்னும் ஆறலை, நான் மற்றதெல்லாம் ஆற வச்சுருக்கேன். ஒன்றே ஒன்று உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சூப்பரில். இப்போ நம்ம சென்டரில் வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாவே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் ஒரு லேயர் மாயோ ஃப்ரைட் சிக்கன் ஒன்று நான் சிக்குக்கு தான் கொடுக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் கட் பண்ணியே வச்சுக்கலாம். அவனோட ஷேர்லேருந்து திருடுற. வெங்காயம் சாப்பிடுவானா? சரி இருக்கட்டும். இதுக்கு மேலே வேணால் சீஸ் ஸ்லைஸ் கூட வச்சுக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறீங்கன்னா திரும்ப ஓடிஜியில் ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை தோசை தவா மேலே வச்சு அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஃபன் ஆக்குறதுக்கு நம்ம வந்து தண்ணி எல்லாம் இந்த கிளாஸில் சர்வ் பண்ணி கொடுப்போம். ஸோ இதே மாதிரி மற்ற பர்கரும் வந்து அசெம்பிள் பண்ணிடுறேன் நான். பேசினதுல அங்கே தூங்கி வந்துட்டான், மேலே வெளில தூங்கியிருந்தான். தெரியும்ல? சரிங்க. சூப்பராக டின்னர் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி நிறைய நாள் ஆச்சு இப்படி டிஃப்ரெண்ட்டாக டின்னர் பண்ணி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறது. இல்லை இந்த வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். அங்கே பண்ணியிருக்கோம், பட் இங்கே பண்ணல. என்னது இந்த மாதிரி பர்கரா? ஃப்ரம் த சும்மா நூடுல்ஸ் அந்த மாதிரி அந்த ராமன் டைப் அப்படி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பண்ண ஞாபகம் எனக்கு இல்லை. ஸோ எனக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைனா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறது வரைக்கும் பாய்.